வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசத்திற்குரிய வாலிப பிள்ளைகளே, இதை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொறுமையை தந்தருள் புரிவானா? அல்லாஹ் தஆலா ரெண்டு விதமான வாழ்க்கைய எல்லாருக்கும் கொடுக்கிறான். ஒன்று துனியாவுடைய வாழ்க்கை, இன்னொன்னு ஆகிரத்தினுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டிலையுமே நாம ஜெயிக்கணும். வாலிபர்கள் துனியாவிலையும் ஜெயிக்கணும், ஆகிரத்திலையும் ஜெயிக்கணும். ஆனா இன்றைய கால பிள்ளைகளது போக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக, சங்கடமாக இருக்கு. எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க? இன்றைய கால பிள்ளைகள் படிக்க வைக்கிறாங்க, பெற்றோர்கள் நல்ல உணவை நல்ல உடை எல்லாம் தர்றாங்க. எப்படியாவது பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளாகி இந்த உலகத்தில் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் அரும்பாடு விடுகிறார். ஆனா நீங்க பிள்ளைங்க நல்லா படிப்பான்னு சொன்னா கோவப்படும். எப்பா நல்ல படி, கோவப்படும். அதே போல ஒழுக்கமா இருப்பா, நான் சொல்ற மாதிரி முடிவெட்டிட்டு வாப்பான்னு சொன்னா கூட முடிவெட்டுறதுல கூட அத்தா அம்மா பேச்ச கேட்கறதுக்கு இன்றைய கால பிள்ளைகள் தயார் இல்லைன்னு சொன்னா என்னதான் செய்ய? வசத்திற்குரிய வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க அத்தா அம்மாவுடைய நிலவரத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம நல்ல முறையில படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், துனியாவில ஜெயிக்கணும். அதே போல ஒரு ஈமான்தாரிகளாக நாம் இருக்கிறோம். தொழணும், குர்ஆன் ஓதணும், நல்ல அமல்களை செய்யணும். அப்படி வாழ்க்கை கரெக்டான ரூட்ல இருக்கணும். அப்படிங்கறத பத்தி தான் நாம சிந்திக்கணும். நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன், எப்படினாலும் வாழ்வேன், என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது என்று தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் துனியாவும் கெட்டு போயிடும், ஆகிரத்தும் கெட்டு போயிடும். துனியாவிலையும் ஜெயிக்க முடியாது, ஆகிரத்திலும் ஜெயிக்க முடியாது. எவ்வளவு பெரிய நஷ்டம் இது! துனியான வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு அல்லாஹ் வாலிபத்தை கொடுக்கிறான். வாலிபத்தை பத்தி நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான். வாலிபத்தை தந்தனப்பா, அதை வச்சு நீ என்ன பண்ணன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஆரோக்கியம், வசதியான வாழ்க்கை எல்லாம் பெற்றுக் கொள்கின்றீர்கள். அதை எப்படி பயன்படுத்தணும் தெரியலையே. அதுல கோட்டை விட்டுருந்தீங்களா? அதுல கோளாறு பண்ணியிருந்தீங்களா? நேரத்தில் நல்ல வழிக்கு இளைஞர்கள் வரணும் என்று இந்த ஜனாசா வச்சுக்கிட்டு இளைஞர்களே நல்ல ரூட்டுக்கு வாங்க, நல்ல பாதையில வாங்க. உங்க அத்தா அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுங்க. சங்கடப்படுத்தாதீங்க, அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க, அவங்க சொல் பேச்ச கேளுங்க. சாதிகான பிள்ளைகளாக, சிறந்த பிள்ளைகளாக நீங்க வரணும், சாதனையாளர்களாக வரணும். இப்படி சின்ன வயதில இப்படி ஒரு பிள்ளையினுடைய ஜனாசாவை தந்தை சுமத்துவரோட பெரிய கொடுமை ஏதாவது இருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது ஒரு கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படியே ஆக்குவானாக. இது போல ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கவே கூடாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய இளைஞர்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக. அதே மாதிரி உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் ரொம்ப கரெக்டா இருக்கணும். உங்களது நண்பர்கள் சரியாக இருந்தா நீங்க சரியா இருப்பீங்க. நண்பர்கள் ராங் ரூட்ல போயிட்டாங்க, நீங்களும் ராங் ரூட்ல போவீங்க. எனவே நம்முடைய நண்பர்களை தேர்வு செய்கின்ற போது நல்லவர்களா பார்த்து தேர்வு செய்யுங்க. நாளை மறுமை நாள்ல ஒரு ஆள் இப்படி சொல்லுவாரா, யாவையிலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. ஐயோ ஐயோ, மறுமை நஷ்டமாகி விட்டதே. அந்த ஆளை போய் நான் நண்பரா எடுத்தனப்பா, அவரை போய் நான் நண்பரா எடுத்தனே, மறுமை நஷ்டமாயிருக்க என்று நாளை மறுமை நாளில் ஒருவர் கதறி துடிப்பார். திருக்குர்ஆன் ஷரீஃப் பதிவு செய்கிறது. அப்போ படிப்புடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, ஆரோக்கியத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, நல்ல வேலைக்கு போன அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, இபாதத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. சொர்க்கத்தினுடைய அரிசுடைய நிழல் வாலிப வயசுல இபாதத்து செய்தவர்களுக்கு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பள்ளிவாச பக்கம் வர்றதில்லை, ஆனா பைக்ல வேகமா போறது உங்களுக்கு பெரிய ஆனந்தமா இருக்கப்பா. பைக்ல வேகமா போயிட்டா நீங்க பெரிய ஹீரோவா?
யோசிச்சு பாருங்க. உங்க அத்தா அம்மா மனசெல்லாம் குளிர்ந்துருப்பீங்க நினைக்கிறீங்களா? பைக்ல வேகமா போயிட்டு நம்ம அத்தா அம்மா சந்தோஷப்படுவாங்க. நாம போதை வஸ்துகிட்ட நாம அப்படியே இருந்தோம்னு சொன்னா நம்ம இப்படியே வாழ்க்கை முழுக்க என்ஜாய் ஜாலியா இருந்தோம் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களால உங்க அத்தா அம்மா கஷ்டம், உங்களால ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிற முடியாது, உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிற முடியாது. நீங்க ஒரு பெண்ணை கட்டி அந்த பெண்ணை எப்படி காப்பாற்றுவீங்க? அருமையான வாலிப பிள்ளைகளே, ஒரு தந்தையாக இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். அல்லாஹ்வுக்காக இதை ஒரு படிப்பினையாக பெற்று நல்ல வழிக்கு வாங்க. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லப்பா, இது ஒரு இதை விட பெரிய பாடம், இதை விட பெரிய பையன் உங்களுக்கு இந்த ஜனாசாவுக்கு இருக்கிறானா, இந்த பையனோட பெரிய பாடத்தை உங்களுக்கு யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் நேர்வழி தந்தல் புரிவானாக.